புளியோதரை அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வர்றது, பெருமாள் கோவில்ல தர பிரசாதம் அந்த புளியோதரை தான் ஞாபகம் வரும். ஸோ அது எப்படி நம்ம வீட்லயே செய்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த புளியோதரை செய்யறதுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து வறுத்துக்கிறோம். எண்ணெய்லாம் இல்ல. டைரக்ட்டா அத அந்த கடாயில போட்டு ஃப்ரை பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும், ஒரு சின்ன பாத்திரத்துல அத மாத்தி வச்சுக்கிறோம். தென் அதுக்கப்புறம் ஒரு 10, 15 மிளகு, அந்த அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறோம். இல்ல 1 ஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கலாம். மிளகையும் அதே அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுபட்டு எடுத்துக்கிறோம். அதையும் அந்த அதே பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். அதையும் அந்த பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தனியா எடுத்துக்கிறோம். அந்த தனியாவுமே நல்லா வறுபடுற அளவுக்கு சிம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ தனியா தான் நமக்கு நல்ல டேஸ்ட் தரும். தனியாங்கிறது ஒண்ணும் இல்ல. ட்ரை கொத்தமல்லி இருக்கு இல்லையா? அதோட சீட்ஸ் தான். ஸோ இது நல்லா வறுபட்டதும் இதையும் அதே பாத்திரத்துல சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் மெயினா வேர்க்கடலை. ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கிறோம். இது கொஞ்சம் வறுபட்டதும் இது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். நம்ம காரத்துக்கு தகுந்தா போல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா வறுபடணும். ஸோ இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 50 கிராம் அளவுக்கு, ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சோன்னா நல்லா ஈஸியாக கரையும். ஸோ அப்படி கரைக்கும் போது நம்ம இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா அந்த புளியில் இருக்க சின்ன சின்ன நார் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு இதில் ஈஸியாக ஃபில்டர் ஆகிடும். ஸோ அப்படி வாயில் தட்டுப்படாமல் நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. அதனால இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் பொரிஞ்சிருந்ததுன்னா நல்லா சாப்பிட நல்லா இருக்கும். இது கூடவே 2ம் பொன்னிறமா வந்ததும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் வறுபட்டதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததும் சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் ரொம்ப கருகிடக்கூடாது. ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சா கருகிடும். அதனால் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது ஒரு 5 செகண்ட்ஸ் எண்ணெயில் போட்டுட்டு உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்படி கொதிக்கும் போது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். ஸோ நம்ம இந்த மீன் டைமில் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொர கொரன்னு அரைச்சி வச்சுக்கிறோம். தென் இருக்க ரிமைனிங் மசாலாஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் ஒரே ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம். ஸோ இப்படி கொதிச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த குழம்பு இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுடலாம். இதில் உப்பு வந்து நம்ம புளி கரைச்சோம் இல்லையா, அப்போவே நம்ம உப்பு தேவையான அளவு அதில் சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் இது வந்து தேவையான அளவு ஒயிட் ரைஸில் சேர்த்து இந்த குழம்பை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சுட சுட நம்ம வடிச்சு வச்சிருக்க ஒயிட் ரைஸை இதில் சேர்த்து அடியிலேருந்து கிளறி விடணும். ஸோ அப்படி அடியிலேருந்து கிளறி விடும்போது அரிசி எல்லாம் உடையாம இருக்கும். சாதம் முழுசு முழுசா இருக்கும். நல்லா ஃபுல்லாவும் அந்த ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த குழம்பு. ஸோ நமக்கு டேஸ்ட் வந்து ஈவனா இருக்கும். ஒரு இடத்துல வெள்ளை சாதமாவும், ஒரு இடத்துல நல்லா காரமா குழம்புல மிக்ஸ் ஆகி அப்படிலாம் இல்லாம இருக்கும். ஸோ அதனால அடியிலேருந்து குடுத்து கிளறணும். ஸோ நம்ம கிளறிட்டு இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அந்த வேர்க்கடலைய மேல தூவிடணும். ப்ளஸ் இன்னுமே மசாலா வேணும்னா இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம்.